இந்த கோயிலில் ஒரே அதிசயம் என்னென்னா, வெளியிலேயே அதிசயம், உள்ளே கிடையாது. நீ எந்த பக்கம் பார்த்தாலும் மாடு ஒன்றை தான் பார்க்கும். கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, சென்டரில் இருந்தாலும் சரி, இந்த ஊரில் எங்கே இருந்தாலும் சரி, துல்லியமாக மாடு கண்காணிக்கும். ஒரு மாடு விடாமல் எல்லாமே மனிதனை பார்த்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அதுதான் அதிசயம். அதை ஏன் செஞ்சாங்கன்னா, மனித உடல் மாடு வழி நடத்துது. இந்த உடல் மாடாகிய நம்ம உடலை தூக்கின்னு சுற்றுது. எங்கன்னா போய் ஒய்ச்சின்னு பாவத்தை தீத்துன்னு என்னாண்டாவான்ட்டு. ஆனால் மனிதன் ஆசையில் எதையோ பிடிச்சிட்டான். அவனுக்கு என்னென்ன பிடிக்கணுமோ எல்லாத்தையும் பிடிச்சிக்கின்னு கீழே பூமியிலே இருக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் 3 பிறப்புல சிவா பறந்துருவோண்டா. அற்புதங்க. மாடு வடிவில் நான் ஒரு மனிதனடா. கடவுளை பார்க்கணுன்னா உள்ளே பார்க்கலாம். யம தர்மனை பார்க்கணுன்னா உள்ளே போகலாம். அதே கடவுள் வடிவில் மனிதனை பார்க்கணுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், டாக்டருக்கு. நம்மளுக்காக மனித வடிவில் எல்லாமே மனிதனே செய்கிறான். ஒருத்தன் மிரட்டுறான், ஒருத்தன் காப்பாற்றுறான், ஒருத்தன் வெளியே எடுக்கிறான், ஒருத்தன் ஆதரிக்கிறான். ஸோ எல்லாமே மனிதனுக்குள்ளாரே இருக்குது. வெளியே கடவுளே கிடையாது. கடவுள் முதல்ல இருந்திருந்தானா என்ன பார்த்துருவோம். மனிதனுக்குள்ளே இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை.